அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 8 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே தற்போது 7 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. வார இறுதி நாட்கள் நாளை மறுதினம் எவ்வாறு இருக்கப் போகிறது காலநிலையில் பார்த்து அறிந்து கொள்ளலாம். சற்று குளிராகவே இருக்கப் போவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன பார்த்து விடலாம். டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே வருகின்ற 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஒன்டாரியோ மாகாணத்தை மீண்டும் திறக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக உணவகங்கள், உடற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் அவர்களுக்கான வாடிக்கையாளர்கள் மற்றும் அதனுடைய எண்ணிக்கையில் மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றன. அது பற்றிய அறிவித்தல் இன்று வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில விவரங்கள் இருக்கின்றன. அதை போன்று கனடாவிலே சிறுவர்களுக்கான தடுப்பூசி ஃபைசர் ஏற்கனவே தங்களுடைய தடுப்பூசியை ஹெல்த் கனடாவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே இதற்கான ஒப்புதல் அங்கீகாரம் கிடைக்குமா, அது தொடர்பான சில அறிவித்தல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே அது பற்றி பார்க்க போகின்றோம் கனடிய வலத்திலே. அதே போன்று மார்ச் மாதம் நடைமுறையில் உள்ள கனடாவிலிருந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு எதிரான உலகளாவிய ஆலோசனை கோவிட் தடுப்பூசி போட்டப்பட்டவர்களுக்கு நீக்கப்படுகிறது. இது தொடர்பான சில செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதோடு லாங் டேர்ம் கேர், இதிலே அவசர பிரிவு, அதாவது சிகிச்சை அவசர பிரிவில் பணியாற்றுபவர்கள், முதியவர்களுக்கு மேலும் சில அதிகமான உதவிகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது குறித்து லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் பிலிப்ஸ் அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியிலே 2 பாடல்களை இணைத்து ராஜ் கணேஷ் ஒரு பாடலை உங்களுக்காக வழங்கப் போகின்றார். வளமையான காலநிலை, கனேடிய நாணய மாற்று விகிதம், அதோடு நிறைவாக கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்வார். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்கள். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவரில் நாங்கள் பார்க்க இருப்பது, ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒன்டாரியோ மாகாணத்தை மீண்டும் திறக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 25ஆம் தேதி தொடக்கம் உணவகங்கள், உடற்பயிற்சி நிலையங்கள், இதிலே அதிகப்படியான வாடிக்கையாளர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் சில தளர்வுகள் வரப்போவதாக அறிவித்திருக்கிறது ஒன்டாரியோ அரசு. குறிப்பாக எதிர்வரும் 2022 மார்ச் மாத இறுதிக்குள் ஒன்டாரியோவில் உள்ள அனைத்து கோவிட் தொற்றுநோய் கட்டுப்பாடுகளும் நீக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு இருக்க போகிறது என்று தெரியவில்லை. மீண்டும் எண்ணிக்கை அல்பர்டாவை போன்று ஒன்டாரியோவிலும் அதிகரித்தால் அது வேறு மாதிரி சில மாற்றங்கள் வரும். ஆகவே ஆனால் இப்பொழுது உள்ளது போல எண்ணிக்கை ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டு இப்படியே சென்றால் வருகின்ற 2022 மார்ச் மாதத்துக்குள் பல கட்டுப்பாடுகள் நீக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றுக்குமே முக்கியமாக அனைவரும் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். குறிப்பாக இந்த QR குறியீடு, அதாவது இந்த QR கோட் நீங்கள் டவுன்லோட் செய்திருப்பீர்கள் பலரும். இல்லாவிட்டால் உங்களுக்கான தடுப்பூசி சான்றிதழை உங்களுடைய கைத்தொலைபேசியிலே வைத்திருப்பீர்கள். உணவகங்கள், நீங்கள் பொது இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக இதை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்படியானால் தான் நீங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். ஆகவே இன்று ஒன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். I said to you last week that our government was in the final stages of developing a plan to safely reopen Ontario. I said this plan would stand the test of time. This plan is designed to bring certainty and predictability to what our response to the pandemic will look like in the coming months. We've worked side by side with the Chief Medical Officer of Health, our medical health professionals, to put in place a plan that will lead us through the winter and out of this pandemic. Today, we're sharing with all Ontarians what they can expect over the next several months. I'll ask Minister Elliott to speak to the details shortly, but I want to highlight a few key principles that guide this plan.
To begin with, we're sticking with what's worked for our province. This is a cautious plan. It slowly lifts public health measures over time, allowing us to monitor any impacts on our hospitals and in our communities. It provides Ontarians and businesses with the certainty they need to make the plans of their own. It will do everything possible to avoid broad lockdowns while enabling a tailored and localized response should we need to act. And it provides a clear end state for when remaining public health measures will be lifted, including when proof of vaccination will no longer be mandatory. While necessary to control the spread of COVID-19, the public health measures in place, including vaccine certificates, these are extraordinary measures. We said we would keep them in place one day we would not keep them in place one day longer than necessary. We said we'd remove them as soon as it's safe to do so. My friends, that's what this plan does. With the next step of measures easing on Monday, October 25th, when we lift capacity limits and distancing requirements for restaurants, gyms, and casinos, where proof of vaccination is required. I'd like to take a moment to acknowledge why we're in the position to confidently make these plans. It's because our health indicators show that we're on the right path. We are here because we stayed cautious, we stayed disciplined, and we never underestimated this virus. We look to other countries, other provinces. There can be no question that this was and is the right approach. We always put the health and safety of Ontarians first and focused on delivering one of the most successful vaccine rollouts anywhere in the entire world. And because of that, because of the hard work and the selflessness of Ontarians, we can see the end of this pandemic in sight. But it's not over yet. We can't get too comfortable or let our guard down. But we're going to be able to begin getting back to the lives we want. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 15 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே 7 பாகை செல்சியஸ் வெப்பநிலை உணரப்படுகிறது. ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லாமே இது ஒரு திட்டமிடல். ஆகவே இது இந்த திட்டமிட்ட விடயங்கள் நடைமுறையில் வருவதற்கு தொற்றின் எண்ணிக்கையில் குறைவு இருக்க வேண்டும், கூடுதலானவர்கள் முழுமையாக தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும். அவர் சொன்னது போல இப்பொழுது அக்டோபர் 25 இந்த எண்ணிக்கையில், அதாவது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் சில தளர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று அடுத்த திட்டம் இப்படியே சென்றால் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக இப்பொழுது எல்லோருக்கும் இருக்கின்ற கேள்வி விடயங்கள், விடுமுறை நாட்கள் வருகின்ற பொழுது அவர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது உணவகங்கள் அல்லது நைட் கிளப்ஸ் இவற்றிலே டான்ஸ் செய்யலாமா, குரூப்பாக நடனம் ஆடுவது, இது பற்றி தான் பல கேள்வி. ஆகவே இதுவும் சரியாக எண்ணிக்கையில் குறைவடைந்தால் நவம்பர் 15 இன்னும் ஒரு அறிவித்தல் வெளிவரும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று விடுமுறை நாட்கள் நிறைவடைந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மற்றொரு அறிவித்தல் வெளிவரப் போகிறது. இந்த அறிவித்தல் எப்படி இருக்க போகிறது என்றால், சில இடங்களில் ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசி சான்றிதழ் தேவைப்பட மாட்டாது, நீங்கள் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மற்றும் ஒரு அறிவித்தல் வரும். அதிலும் கூடுதலாக பல இடங்களில் நீங்கள் தடுப்பூசி சான்றிதழ் காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. குறிப்பாக தனிய டான்ஸ் கிளப், நைட் கிளப்ஸில் மட்டும்தான் காட்ட வேண்டி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மார்ச் மாதம் 28ஆம் தேதி 2022 எல்லாமே திட்டமிட்டபடி சரியாக சென்றால், உள்ளூர் அதாவது உள்ளரங்கில் நீங்கள் பங்கு கொள்கின்ற நிகழ்வாக இருந்தால், அது எதுவாகவும் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடைய திருமணம் நிகழ்வாக இருக்கலாம், ஒன்று கூடல்களாக இருக்கலாம், இவற்றில் இந்த முகக்கவசம் அதாவது மாஸ்க் நீங்கள் அணிய தேவையில்லை என்று ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாமே இப்பொழுது திட்டமிட்டிருக்கின்றார்கள். எல்லாம் சரியாக நடந்தால் மட்டுமே இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இதனைத் தொடர்ந்து ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்களும் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார் என்று அவர் கூறிய விடயங்கள் என்ன பார்க்கலாம்.
Through our plan to safely reopen Ontario and manage COVID-19 for the long term, we will replicate our earlier success by slowly and incrementally lifting all remaining public health and workplace safety measures by March 2022. And this approach will continue to be guided, as it always has, by the ongoing assessment of key indicators, such as potential new COVID-19 variants, increase in hospitalization and ICU capacity, and rapid increases in transmission. This cautious and gradual approach will prevent widespread closures, protect our health system capacity, keep our schools open, and support Ontario's economic recovery. As a next step, based on the continued improvements to key public health and healthcare indicators, effective October 25th at 12:01 a.m., Ontario will lift capacity limits in the vast majority of settings where proof of vaccination is required, including in restaurants, bars, gyms, and indoor meeting and event spaces. At the same time, other settings will be permitted to lift capacity limits if they choose to opt in to require proof of vaccination. This includes settings like personal care services, such as barbershops and salons, and the indoor areas of amusement parks, museums, and galleries. However, proof of vaccination will not be required in settings where people receive medical care, food from grocery stores, or basic medical supplies. At no time will people be denied these services based on their vaccination status. We will continue to monitor the effect of these capacity limits being lifted to evaluate the impact to key public health and health system indicators, particularly over the winter holidays and as students return to school. And in the absence of concerning trends in public health and healthcare, we will continue to cautiously and gradually lift other public health measures in November 2021 and January, February, and March 2022. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 20 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே சொன்னது போல அடுத்தது நவம்பர் மாதம் இடைப்பகுதியிலே ஒரு அறிவித்தல் வெளிவரும். அதே போன்று ஜனவரி மாதம் அடுத்தது, அதைத் தொடர்ந்து பிப்ரவரி, மார்ச் ஒவ்வொரு மாதமுமே இந்த கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பான விவரங்கள், குறிப்பாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த அறிவித்தல்களை மேற்கொள்வார்கள். ஆனால் இது எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டால் இதிலே மாற்றங்கள் ஏற்படலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவிலே நீண்டகால பராமரிப்பு அமைச்சர் ராட் பிலிப்ஸ் அவர்கள் இன்று ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். இவர் குறிப்பாக இந்த பாராமெடிசின் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகின்ற வயது முதியவர்களுக்கான சில புதிய திட்டங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அவரோடு டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்களும் இணைந்து கொண்டார். அதில் குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்ட விடயம், முதியவர்களுக்கு நீண்ட நேர காத்திருப்பில்லாமல் அவர்களுக்கு தேவையான உடனடி சேவைகளை வழங்குவதற்கு சில திட்டங்களை வகுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தடுப்பூசி என்று வருகின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் பலரும் செய்திகள் வாயிலாக எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதாவது முதியவர்களுக்கு இந்த பூஸ்டர் தடுப்பூசி, 3வது தடுப்பூசி சில இடங்களிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அப்படியான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் அங்கே இருப்பவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசியை வழங்குவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் சென்று பெற்றுக்கொள்வதிலும் பார்க்க பாராமெடிசின் இந்த ப்ரோக்ராம் மூலமாக சுகாதார பணியாளர்கள் அவர்களே சென்று அவர்களுக்கான தடுப்பூசியை வழங்குவது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு இப்படி ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். குறிப்பாக முதியவர்கள் நீண்ட வரிசையில் நிற்க முடியாது, அவர்களுக்கு இப்போது இருக்கின்ற இந்த தொழில்நுட்பத்தை உபயோகிப்பது என்பது கடினமாக இருக்கும். ஆகவே இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில்
இப்படியான உதவியாளர்களை நேரடியாக அனுப்பி அவர்களுக்கு தேவையான விடயங்களை குறிப்பாக இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்வது, பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்வது போன்றவற்றுக்கு அவர்களே நேரடியாக சென்று வழங்குவதற்கு சில திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக சில பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக இன்று விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் பிலிப்ஸ் அவர்களும், அவரோடு இணைந்து டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்களும். இப்பொழுது ராட் பிலிப்ஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். I'm very pleased to announce today the expansion of the community paramedicine program for long-term care. After decades of neglect, our government has a plan and is executing on a plan to fix the long-term care system. We're acting on the advice that was received from the Long-Term Care Commission, from various reports, from the Auditor General, and most importantly from those individuals and citizens in Ontario and in Toronto who had frontline experience with the long-term care system. We have a plan that will fix long-term care and make sure that Ontario's system is one of the best in Canada. The plan has 3 pillars: staffing and care, accountability, enforcement, and transparency, and ensuring that we're building comfortable, safe, modern homes for our seniors. Today I'm here to talk about improving care for seniors who need additional support before they have access to the long-term care system. Now, between 2015 and 2019, the waiting list for long-term care beds increased by 11,000. In 2020, our government launched the Community Paramedicine Long-Term Care Pilot Program to help seniors live safely and comfortable in their homes while they were waiting for access to long-term care. This program leverages the skills of local paramedics like the ones here today to provide emergency support for seniors, such as home visits and remote monitoring 24 hours a day, 7 days a week. Those paramedics work with home and community care providers who deliver personal support services and are the foundation of our supports for seniors living at home. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவில் நேரம் 9:25 லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் பிலிப்ஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே பலர் காத்திருக்கின்றார்கள் லாங் டேர்ம் கேருக்கு செல்வதற்கு. அதற்கு செல்வதற்கு முன்பு அவர்களை வைத்து பராமரிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் இந்த புதிய திட்டம் உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அவரோடு இணைந்து டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்களும் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் ஏற்கனவே வழங்கிய திட்டங்களுக்கு கடந்த காலங்களில் ஒன்டாரியோ அரசுக்கு அவர் நன்றியையும் கூறியிருந்தார். இப்பொழுது அவர் கூறிய விடயங்கள் என்ன பார்க்கலாம். How big a difference it is going to make for other cities like ours. We have proof now that this program is a success and that it works. It supports clients through home visits so that you can have a smaller vehicle with one person, a highly skilled professional of course, go to see a senior that is in need of some kind of care so that you can care for them first and foremost and provide the care they need, but also so that you don't have to send necessarily, sometimes often on an unplanned basis, a full EMS ambulance vehicle on a 911 call with 2 or more paramedics. And so it provides for better care, more kind of one-on-one care, and allows us to operate this system in a way that can respond to everybody better just because we're more appropriately deploying the resources. I know this government has been prioritizing long-term care spaces. That's important and long overdue provincial work. But this program helps seniors who are in need of long-term care, who may not be just quite there yet in terms of being able to go or being in need of going to long-term care, to stay at home, but to make sure they get looked after. It keeps them healthier. I think it takes a great deal off the minds of their relatives and loved ones that they know that this kind of care is available for their loved ones. And the past 20 months have demonstrated the need for that care and how much of a role that it plays and the importance of protecting and supporting our seniors. We have received the first of $3 million installments, as it were, from the province to pay for this new community paramedicine program. It's not new now because we've been at it for some time now, but it has played a significant role, not just in general levels of care over time, but specifically in the care that we've been able to provide to seniors during the pandemic. It allowed us to focus, for example, on vaccinating eligible seniors who are awaiting long-term care and couldn't necessarily get to one of our clinics as easily or get to
see their doctor. The numbers speak for themselves. 6,401 home visits made supporting 3,727 individual residents with vaccinations and other supports. And the program is helping us now to administer the booster shots that some of our elderly citizens are getting. And we, of course, want to do even more in that regard. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services, Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 28 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே 7 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. சில இடங்களில் லேசாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஜோன் டோரி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களையும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே முதியோர்களுக்கு நிச்சயமாக அதுவும் இந்த இக்கட்டான காலப்பகுதியில் உதவிகள் அவசியம். அந்த வகையில் இந்த திட்டங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு மேலதிக உதவிகளை வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இன்று கனடா ரீதியாக நாங்கள் கோவிட் எண்ணிக்கையை பார்த்தோமாக இருந்தால் கடந்த 24 மணித்தியாலத்தில் 920 பேருக்கு தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஆகவே மிக மிக குறைந்த எண்ணிக்கையாக இருக்கிறது கடந்த சில நாட்களோடு ஒப்பிடுகையில். அதோடு உயிரிழப்பு என்று பார்க்கின்ற பொழுது 20 பேர் கோவிட் காரணமாக உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக ஒன்டாரியோவிலே 492 பேர் தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அதோடு ஒன்டாரியோவிலே 12 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் தெரேசா டேம் அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவரோடு இணைந்து இணையவழி வாயிலாக ஹெல்த் கனடாவில் இருந்தும் சில விவரங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. குறிப்பாக இந்த சிறுவர்களுடைய தடுப்பூசி தொடர்பாக முதலில் தெரேசா டேம் அவர்கள் கூறிய விடயங்கள் என்ன பார்க்கலாம். The latest surveillance data show a continued decline in disease activity nationally and in most jurisdictions. Over the past week, an average of just over 2,800 new cases were reported daily across Canada, and severe illness trends are stabilizing. On average, under 2,400 people with COVID-19 were being treated in our hospitals each day, with over 720 in intensive care units, and 35 deaths were reported daily over the past 7 days. As we approach 90% of the eligible population having at least one dose of COVID-19 vaccines in Canada, evidence continues to show that being fully vaccinated provides good protection against COVID-19 infection and excellent protection against severe illness. However, no vaccine is perfect, and there will be instances of suboptimal protection or breakthrough cases. This is why it is important to remember that vaccines must be part of a comprehensive and layered protection strategy that includes other practices and precautions, as well as ongoing monitoring and adjustments. As part of Canada's ongoing commitment to carefully monitor vaccine safety and effectiveness and to update vaccine advice as evidence evolves, Canada's National Advisory Committee on Immunization, or NACI, has updated recommendations to provide Canadians with the best possible protection against COVID-19. NACI's review of the latest available evidence supports, with appropriate clinical oversight, that it is possible to safely provide COVID-19 vaccine to people who experience very rare, immediate, severe allergic reactions after receiving a first dose.
This means these individuals can receive the additional doses they need to complete their primary COVID-19 vaccine series and be better protected against COVID-19. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மாக்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். கேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீசஸ் சென்டர், Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 33 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 7 செல்சியஸாக டொரண்டோவிலே வெப்பநிலை உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே 3வது தடுப்பூசி தேவையானவர்களுக்கு, குறிப்பாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு நிச்சயமாக இந்த 3வது தடுப்பூசி தேவை என்று குறிப்பிட்டிருந்தார். அதோடு இப்பொழுது பலருக்கும் இருக்கின்ற கேள்வி, 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கான தடுப்பூசி எப்பொழுது இதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விண்ணப்பத்தினை, அதாவது இந்த ஃபைசர் கொடுத்த விண்ணப்பத்தினை ஹெல்த் கனடா மிகவும் கடுமையாகவும் விபரமாகவும் ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் இது பற்றிய விவரங்கள் பகிரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது சிறுவர்களுக்கு செலுத்துவதனால் மிக மிக அவதானமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இதன் மூலம், இதை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஏற்படக்கூடாது என்பதிலும் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருப்பதாக ஹெல்த் கனடா தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த தடுப்பூசியை பொறுத்தவரையில் ஃபைசர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது. அதாவது 91% பயனுள்ளதாக இந்த தடுப்பூசி இருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதாக தன்னுடைய சொந்த ஆய்வின் மூலம் இது கண்டறியப்பட்டதாக ஃபைசர் கூறியிருக்கிறது. ஆகவே 100% அல்ல, 91% இதனால் பாதுகாப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே ஹெல்த் கனடாவில் இருந்து சுப்ரியா சர்மா அவர்கள் இன்று பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பார்க்கலாம். As we know more about the vaccines and also as manufacturers make changes to their formulations, we get more information about how stable these vaccines are, how long they can be held on the shelf. And so currently at Health Canada, we do have a submission from Moderna to extend the shelf life of existing vaccines in Canada. So we're currently looking at that. And that would extend the shelf life from 7 months to 10 months. And they're also working on broader vaccine changes to their shelf life, as well as all the vaccine manufacturers continue to do additional stability testing and again make changes to the formulation. So there are different parts of it. What vaccines we currently have in Canada, how long they can be safely used, if they are not needed in Canada, as Dr. Tam has said, what would be donated, and then looking forward to other supply that's coming in, whether it's for existing populations or new populations. So all of that is something that we're actively monitoring, and if there is any changes to those shelf life, they would come into Health Canada. We would review that information and authorize if the data supported that. So yes, we do have submissions for a broader booster dose in the general population from both Moderna and Pfizer, but we're continuing to get additional information. So for example, Pfizer just today released clinical trial data from their boosters from a phase 3 trial on boosters that showed an increase in immunity up to 95.6% with those third doses. That's data we don't yet have. They just released the sort of top line information from that studies, but we expect to get that filed to all of the regulators shortly. So we'll look through that data, both for Pfizer and for the Moderna vaccines, and then based on that, we'll take a look at authorizations. In that authorization, we do talk about
what populations it makes sense to vaccinate, or which ones are supported by the data that we've seen. And as Dr. Ham has said already, the National Advisory Committee on Immunization also provides advice to the provinces and territories. So it's very much something that we're looking at. We are in a slightly different position than some other countries with respect to the intervals between the first and second doses. A lot of people in Canada had an extended interval between those doses, and that will actually likely serve us quite well in terms of the sustained immunity. So something that we're looking at right now in the submissions, and as soon as we have additional information, we'll share that. But both those submissions are actively being reviewed. Just to say that for the Pfizer submission, it is a third dose that's the same as the first and second dose. And with the Moderna submission, it's actually a half dose compared to what was provided for the first and second doses. So that's something that we're giving consideration to as well. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 38 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஹெல்த் கனடாவிலிருந்து சுப்ரியா சர்மா அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஃபைசர் தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, மொடோனாவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கின்ற தடுப்பூசி எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம், அது காலாவதியாகும் முன்பாக அவை தேவையில்லாவிட்டால் அதை வேறு ஒரு நாட்டுக்கு எப்படி அதை டொனேட் பண்ணலாம், அவர்களுக்கு வழங்க முடியும் என்ற விடயங்களையும் பகிர்ந்து கொண்டார். அதே மாதிரி இந்த தேர்ட் டோஸ் என்பது வருகின்ற காலங்களில் எல்லோருக்கும் தேவையான ஒன்றா, அப்படியாக இருந்தால் அதனுடைய அளவுகள் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டபொழுது, 3வது டோஸாக இருந்தால் ஃபைசராக இருந்தால் அதே அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொடோனாவாக இருந்தால் அதிலே 1/3 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆனால் அதுக்கான விண்ணப்பங்களும் இன்னும் கொடுக்கப்பட்ட நிலையில் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் 3வது தடுப்பூசி என்பது எங்களுக்கு தேவையா, எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று வருகின்ற வாரங்கள் அல்லது மாதங்களில் தான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதிலே இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், கனடாவில் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் வேலை இழக்கின்ற நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்கிறது. அதிலே இன்னும் ஒரு அறிவித்தலையும் அரசு வெளியிட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாவிட்டால் தொழிலாளர் காப்புறுதி, அதாவது EI, உங்களுடைய வேலையை இழந்திருந்தால் EI, மற்றது அரசு வழங்கும் எந்த ஒரு நிதி பங்களிப்பையும் பெற்றுக்கொள்ள தகுதி பெற மாட்டார்கள் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசு துறை நிறுவனங்களுடன் நாட்டின் பல்வேறு பணியிடங்களில் பணியாற்றுபவர்கள் நீங்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை வேலையிலிருந்து நிறுத்தினால், நீங்கள் EIக்கு விண்ணப்பித்தீர்கள் என்றால், இல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஒரு உதவித்தொகையை நீங்கள் விண்ணப்பித்திருந்தீர்களானால், நீங்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் அரசாங்கமும் அந்த உதவியை உங்களுக்கு வழங்க மாட்டார்கள் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே அவர்களுடைய சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அனைவருமே தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம். இன்று அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை 189.50 இலங்கை ரூபா, இந்தியா 61.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9:42. கடந்த சில தினங்கள் போலவே கனேடிய நாணய மாற்று விகிதத்திலும் அதிகமாக மாற்றங்கள் எதுவும் இல்லை. இதிலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது. கனடாவில் கோவிட் காரணமாக எல்லைகள் மூடப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்களை புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களை வரவேற்றிருப்பதாக கனடா அறிவித்திருக்கிறது. கோவிட் காரணமாக இந்த எண்ணிக்கையில் சற்று குறைவு ஏற்பட்டிருந்தாலும் அடுத்த வருடம், அதாவது 2022ஆம் ஆண்டில் அவர்களுடைய இலக்கு 4,11,000 பேராக இருப்பார்கள் என்றும் 2023இல் 4,21,000 பேராக இருப்பார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக வேறு நாடுகளிலிருந்து தனி நபர்கள் இங்கே வருகின்ற பொழுது அல்லது தகுதியானவர்கள் வருகின்ற பொழுது தற்காலிக பணியாளர்கள், பட்டம் பெற்ற சர்வதேச மாணவர்கள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள், நிரந்தர குடியிருப்பாளர்கள் என்று அனைவரையும் சேர்த்ததாகத்தான் இந்த தொகை இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் அந்த இலக்கை பூர்த்தி செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, 4 லட்சம் பேர். அதே மாதிரி அடுத்த 2022இல் 4,11,000 பேர், 2023இல் 4,21,000 பேர் வரவேற்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் 2 பாடல்களை இணைந்ததாக ஒரு கவசாங் இடம்பெறுகிறது. ராஜ் கணேஷ் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். காட்சி அமைப்பு எல்லாம் செய்து இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கரையோக்கி, தமிழ் கரையோக்கி வேர்ல்டு பாபு ஜெயகாந்தன் அவர்களினுடைய பின்னணி இசையிலேயே இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. படப்பிடிப்பை செய்திருக்கின்றார் பாரதி ஆர்ட்ஸ் மதிவாசன் அவர்கள். இப்பொழுது ராஜ் கணேஷ் தருகின்ற பாடல் பார்ப்போம். காற்றும் தீண்டாத மனதுக்குள் எப்போது நுழைந்திட்டாய், உடலும் அல்லாத உருவம் கொள்ளாத கடவுளை போல் வந்து கலந்திட்டாய். உனையன்றி வேறொரு நினைவில்லை, இனி இந்த ஊனுயிர் எனதில்லை, தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர கண்கள் எழுதும், இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை. காதல் தானா ஒரு வார்த்தை இல்லையே, இதில் ஓசை இல்லையே, இது இருளினும் படித்திட முடிகிறதே. பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன், பின்பு பார்வை போதும் என நான் நினைத்தே நகர்வேனே மாற்றி. நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா. உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே,
அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9:49 வெளியிலே வெப்பநிலை 7°C உணரப்படுகிறது. நன்றி ராஜ் கணேஷ். இவர்களுடைய மேலதிகமான பாடல்கள் நீங்கள் பார்க்க விரும்பினால் பாபு ஜெயகாந்தன் என்று சர்ச் செய்து நீங்கள் யூடியூப்பிலே பார்க்கலாம். அதே போன்று பாரதி ஆர்ட்ஸ் என்று சர்ச் பண்ணியிருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் அவர்களுடைய படைப்புகள் பல இருக்கின்றன, அவற்றை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 22 வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆன்டாரியோ மாகாணத்தினை மீண்டும் திறக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 25 திங்கட்கிழமை முதல் உணவகங்கள், உடற்பயிற்சி கூட்டங்களுக்கான உச்ச வரம்பு வாடிக்கையாளர் எண்ணிக்கை நீக்கப்படுகின்றதாக ஆன்டாரியோ அரசு அறிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் 2022 மார்ச் மாத இறுதிக்குள் ஆன்டாரியோவில் உள்ள அனைத்து கோவிட் தொற்று நோய் கட்டுப்பாடுகளும் நீக்கப்படும் என்றும் இது மாகாணத்தை கோவிட்டுக்கு முந்தைய காலத்துக்கு இட்டுச் செல்லும் என்றும் மாகாண அரசு நம்பிக்கை தெரிவிக்கிறது. இதன்படி வரும் திங்கட்கிழமை மதியம் 12:01 முதல் கோவிட் தடுப்பூசிக்கான ஆதாரம் கூறும் உணவகங்கள் மற்றும் குடிபான நிலையங்கள், உட்புற விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் சூதாட்ட நிலையங்களில் உச்சவரம்பு வாடிக்கையாளர் எண்ணிக்கை நீக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் வரும் மாதங்களில் மீதமுள்ள அனைத்து பொது சுகாதார நடவடிக்கைகளையும் படிப்படியாக நீக்கும் வரையில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார்.
இதேவேளையில் ஒன்டாரியோவின் புதிய மேம்படுத்தப்பட்ட QR குறியீடு கொண்ட கோவிட் தடுப்பூசி சான்றிதழ் அத்தியாவசியமற்ற வணிகங்களுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான ஃபைசரின் விண்ணப்பத்தினை தொடர்ந்து கடுமையாக ஆய்வு செய்து வருவதாக கனேடிய சுகாதாரத்துறை தெரிவிக்கிறது. இது நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று என்றும், எனவே நாங்கள் ஃபைசரின் சமர்ப்பிப்பை மிகவும் கவனமாக மதிப்பாய்வு செய்கிறோம் என்றும் கனேடிய சுகாதாரத்துறையின் தலைமை மருத்துவ ஆலோசகர் கூறுகிறார். மேலும் சிறுவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசியின் நன்மைகள் அபாயங்களை விட அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், கடுமையான தரநிலைகளை அது பூர்த்தி செய்யாவிட்டால் நாங்கள் அதை அங்கீகரிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் கோவிட் அறிகுறி தொற்றுகளை தடுப்பதில் தமது தடுப்பூசி சுமார் 91% பயனுள்ளதாக இருப்பதை கண்டறிந்துள்ளதாக என்று ஃபைசர் தனது சொந்த ஆய்வின் தரவுகளை வெளியிட்டுள்ளது. 2020 மார்ச் முதல் நடைமுறையில் உள்ள கனடாவில் இருந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கும் எதிரான உலகளாவிய ஆலோசனை கோவிட் தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு நீக்கப்படுகிறது. எனினும் பயணம் செய்வதற்கு குறைந்தது 14 நாட்களுக்கு முன்னர் தடுப்பூசி போடுவது, முகக்கவசம் அணிவது, கைகளை கழுவுதல், உடல் ரீதியான தூரத்தை பராமரித்தல் மற்றும் உள்ளூர் பொது சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றுவது ஆகியவை புதிய ஆலோசனையில் அடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனடாவில் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் சர்வதேச அளவில் பயணம் மேற்கொள்ளும் போது தொற்று மற்றும் வைரஸ் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்துகிறது. கனடாவில் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் வேலை இழந்த நபர்கள் தொழிலாளர் காப்புறுதி நன்மை உட்பட அரசு வழங்கும் எந்தவொரு நிதி நன்மைக்கும் தகுதி பெற மாட்டார்கள் என்று மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. மேலும் மத்திய அரசு துறை நிறுவனங்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பணியிடங்களில் ஊழியர்கள் பணி இழப்பினை தவிர்ப்பதற்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான காலக்கெடுவும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டொரண்டோ நகரத்தில் 83% அதிகமான குடியிருப்பாளர்கள் இப்போது கோவிட்டுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி போட்டுள்ளனர் என்று டொரண்டோ முதல்வர் ஜான் டோரி தெரிவித்துள்ளார். கனடாவில் மூடப்பட்ட எல்லைகள் மற்றும் பிற கோவிட் தொற்று நோய் கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் கனடா இந்த ஆண்டு 4,00,000 புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களை வரவேற்கும் இலக்கை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி நெருக்கடியான காலகட்டத்திலும் கனடா லிபரல் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் குடிவரவு பதிவுகளை அமைப்பதில் உறுதியாக உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் வரும் 2022ஆம் ஆண்டில் 4,11,000 பேரும் 2023ஆம் ஆண்டில் 4,21,000 பேரும் கனடாவில் நிரந்தர குடியிருப்பாளர்களாக வரவேற்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் வேறு நாடுகளில் இருந்து வரும் தகுதியான நபர்கள், ஏற்கனவே கனடாவில் உள்ள தற்காலிக பணியாளர்கள், பட்டம் பெற்ற சர்வதேச மாணவர்கள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் ஆகியோர் நிரந்தர குடியிருப்பாளர்களாக வரவேற்கப்படுவர் என குடிவரவுத்துறை தெரிவிக்கிறது. ஆன்டாரியோ மாகாணத்தில் இன்று 492 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதோடு 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் கனடாவில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 920 பேர் தொற்றுக்குள்ளானதோடு 20 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9:57 இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள்.
வெளியில் 7 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனடிய செய்திகளுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை. நாளை டொரண்டோவை பொறுத்தவரையில் குளிராகவே இருக்கப் போகிறது. வெப்பநிலையில் இவ்வளவு காலமும் நாங்கள் டபுள் டிஜிட்ஸ், அதாவது 10க்கு மேலே இருந்த காலநிலை இப்பொழுது 10க்கு குறைவாக வரப்போகிறது. முதல் முறையாக இந்த ஆண்டில், அதாவது குளிர்காலத்துக்கு முன்னதாக. ஏனைய இடங்களில் எவ்வாறு இருக்கப் போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா இதோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். ஃபேஸ்புக் வாயிலாக தெரிவிக்கலாம், யூடியூப் வாயிலாக தெரிவிக்கலாம், அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய கலைப்படைப்புகள், குறிப்பாக இந்த பேண்டமிக், இந்த நோய் தொற்று காலத்திலே பல கலைஞர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். பாடல், ஆடல், இப்படி பல கலைப்படைப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற கலைஞர்கள் உங்களுடைய கலைப்படைப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக கலையரங்கம் பகுதியிலே நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். மீண்டும் உங்களை திங்கட்கிழமை இரவு மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், குட் நைட்.